இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமையான நிகழ்ச்சி பார்க்குறவங்க யாவரையும் நான் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக நாம் விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை நாம் வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் என்றால் என்ன, அந்த விசுவாசத்தினாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வெற்றி பெற்ற ஜெப வீரர்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்த ஜெய வீரர்கள், ஜெப வீரர்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாளை தினம் முதற்கொண்டு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் ஏன் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், நாம் ஏன் ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை விசுவாசித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்குமா, ஆண்டவரை நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் நடக்குமா, ஆண்டவரை விசுவாசித்தால் மட்டும்தான் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாரா அப்படின்னா வேதத்தின்படி அது உண்மை. அவரை நம்பினால், அவரை விசுவாசித்தால் மட்டும்தான் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர் நடப்பிப்பார். அவரை நம்பாத பொழுது, அவரை விசுவாசிக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களையும் நாம் பெற முடியாது. தேவன் அதை செய்ய மாட்டார், அதில் மாற்று கருத்தில்லை. அதை நான் குறித்து வேதம் மிகவும் தெளிவாய் நமக்கு ஆணித்தரமாக வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. நான் உங்களுக்காக அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னால் 1ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களாலே உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து மிகவும் தெளிவாய் எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ நம்பப்படுகிறவர்களின் உறுதி காணப்படாதவை நிச்சயம். இப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவருக்கு ஒரு தேவை, ஏதோ ஒரு காரியம் அவருக்கு தேவைங்கிற பட்சத்தில் அவர் என்ன செய்வார், ஒருவரை சார்ந்திருப்பார் அல்லது ஒருவர்கிட்ட போய் கேட்பார். ஏன்னா அவரை குறித்து இவருக்கு தெரியும், இவர்கிட்ட கேட்டால் இது கிடைக்கும், இவர் கொடுப்பதற்கு, நான் கேட்குற இந்த காரியம் இவர் கொடுப்பதற்கு அவருக்கு திராணி இருக்குது, நான் கேட்குற காரியம் கொடுப்பதற்கு இவரால் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் நான் எந்த காரியம் கேட்குறோமோ, ஃபைனான்ஸோ எஸ்ஆர்ஒய் எந்த காரியம் கேட்குறோமோ அது இவர்கிட்ட இருக்குது, அதனால் இவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த ஆள்கிட்ட போய் கேட்பார். அந்த ஆள்கிட்ட போய் கேட்பார். இப்போ நம்ம நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு வாகனத்தில் போகிறோம், பைக்கோ காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ ஒரு வாகனத்தில் நம்ம போகிறோம். இந்த வாகனத்தில் எப்படி நம்ம ஏறுறோம், இந்த வாகனம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் போகிறேன், இது என்னை பத்திரமா கொண்டு சேர்க்கும், இந்த வாகனம் எனக்கு பத்திரமா சேர்க்கும். திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கோ மதுரைக்கோ நம்ம போகிறோம்னு வைங்களேன், இல்லை நாகர்கோவிலுக்கோ திருநெல்வேலிருந்து போகிறோம். போகும்போது இந்த வாகனத்தில் நம்ம ஏறுறோம். அந்த வாகனத்தில் ஏறும்போது இந்த வாகனம் என்னை பத்திரமா நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு விரும்புகிறேனோ அந்த இடத்துல கொண்டு என்னை சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த வாகனத்தில் ஏறி நம்ம பயணம் செய்யும். அந்த வாகனத்தில் ஏறி நம்ம போகிறோம். நம்ம யாருமே அந்த ஓட்டுநர்கிட்டையோ நடத்துனர்கிட்டையோ போய் இந்த வாகனத்தில் எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்குதா, பிரேக் பிடிக்குமா, எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்குதா, கியர் ஒர்க் ஆகுமா, கிளச்சு நல்லா இருக்கா, ஆக்சிலேட்டர் நல்லா இருக்குதா, வண்டியில் இப்போ டீசல் இருக்குதா,
அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஏற மாட்டோம். இல்லை சீட்டில் நல்லா இருக்குதா, உட்கார வசதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு யாரும் பஸ்ஸில் ஏறுறதில்ல. பஸ் வந்து நிற்கும், உடனே நமக்கு வந்து அடித்து பிடிச்சி இந்த எப்படியா நம்ம விரும்புகிற ஊருக்கு நம்ம போயிடணும்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி உட்காந்துருவோம். நம்ம யாருக்கிட்டே போய் அவங்ககிட்ட போய் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பஸ்ஸில் ஏறினா இந்த பஸ்ஸை வந்து குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த இடத்த கொண்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு. ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு பஸ் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அதே இது நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிறது இல்லை. என்ன சொல்றாரு? காணப்படாதவைகள் நிச்சயம். இப்போ உலக பிரகாரமான மேல வைக்கிற நம்பிக்கை வந்து காணப்படுகிற ஒன்றின் மேல வைக்கிறது. முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆளு, இவரால் எனக்கு இவ்வளவு உதவி செய்ய முடியும், இவரால் இது எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை நம்புறது, ஒரு ஆள் மேல நம்பிக்கை வைக்கிறது காணப்படுகிற ஒன்றின் மேல அவரால் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால ஒரு மேல நம்பிக்கை வைக்கிறோம். பஸ்ஸில் ஏறி உட்காடுறோம், இந்த பஸ் இந்த ஊர்ல இந்த ஊருக்கு போகும் நமக்கு தெரியும், அதனால அது மேல நம்ம நம்பிக்கை வச்சு பஸ்ல போறோம். ஆனா இங்க சொல்றாரு காணப்படாதவைகள் நிச்சயம். அதான் விசுவாசம். இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா தேவன் இது எனக்கு தருவார், ஆண்டவர் எனக்கு தருவார். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் எனக்கு இதை தருவார், நான் ஜெபித்தால் ஆண்டவர் எனக்கு இதை தருவார் அப்படிங்கிற விசுவாசம், அப்படிங்கிற விசுவாசம், அதான் விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த தோமா நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள்லாம் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். அவர் எங்கள் நடுவில் வந்து நின்றார். அவங்க சொல்றாரு, பரிசுத்த தோமா சொல்றாரு, அவருடைய கைகளிலே அவருடைய கையில் இருக்கிற ஆணியில் என் கையை வச்சு பார்ப்பேன், விரலை விட்டு பார்ப்பேன், அவருடைய விராவில் என் கையை விட்டு பார்ப்பேன், அப்பதான் நான் நம்புவேன், அப்பதான் நான் நம்புவேன், அப்பதான் விசுவாசிப்பேன். பரிசுத்த தோமா இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தோமாவே வா, வந்து பாரு, என் கையை வந்து பார், ஆணி பாய்ந்தனுடைய கையை பார், விலாவை பார், நம்புறியா சொல்றாரு. பரிசுத்த தோமாவை பார்த்து, கண்டு விசுவாசிக்கிறவன் விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீ கண்டு விசுவாசிச்ச, என்னை கண்டு விசுவாசித்திருக்கானா, நீ காணாமல் விசுவாசிக்கிறதான் பாக்கியவான். ஒரு உலக மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறவனால கொடுக்க முடியும்னு சொல்லி, ஆனால் அந்த நம்பிக்கையும் நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிறது இல்லை. ஆண்டவர் எல்லாம் முடியும். உலக மனிதனை நீங்கள் பார்க்கறதுனால இவரால் முடியும்னு அவருடைய எல்லா சூழ்நிலை நீங்கள் பார்த்தவர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனால் முடியாத ஒன்றை, இல்லாத ஒன்றை ஆண்டவரால் உருவாக்க முடியும். உங்களுக்காக நீங்கள் விசுவாசித்தால் இல்லாத ஒன்றை உங்களுக்காக ஆண்டவரால் உருவாக்கி கொடுக்க முடியும். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிச்சா தான் தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியும். ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தா ஆண்டவர் அடுத்தால சொல்றாரு, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிச்சிட்டீங்கன்னா, அவர் நம்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். நீங்க எதுல விசுவாசமோ எதில் நம்பிக்கையா இருக்கீங்களோ அதுல உங்களுக்கு அற்புத அதிசயம் நடக்கும். தொடர்ச்சியாக நாளை தினத்தில் நான் விசுவாசத்தை குறித்து, விசுவாச வீரர்களை குறித்து, யாரெல்லாம் விசுவாசத்தில் ஜெயித்தார்கள், யாரெல்லாம் விசுவாசத்தில் வெற்றி பெற்றார்கள் சொல்லி விசுவாச வீரரை குறித்து தொடர்ந்து நாளை தினத்திலிருந்து நாம் தொடர்ந்து அவர்களை குறித்து நாம் தெளிவாக தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிப்பதற்கு, உம்மை நம்புவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கும். நீர் எங்களோடு கூட இருக்கிறது, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை டிவி ஆசீர்வதியும். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுகிற தேவ மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.